விஜயின் வேட்புமனு திடீர் தள்ளுபடி. தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை. அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் விஜய் குறித்து தற்போது ஒரு புதிய விவாதம் தீவிரமடைந்து வருகிறது. இது அரசியல் மட்டுமல்ல, அவரின் குடும்ப வாழ்க்கை, குறிப்பாக மனைவி சங்கீதாவுடன் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை மீண்டும் பேசும் பொருளாக மாற்றி வருகிறது. சமீபத்தில் தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் தன்னுடைய சொத்து விவரங்களை வெளிப்படையாக அறிவித்திருந்தார். அதில் தன்னிடம் சுமார் 400 கோடி ரூபாய்க்கும் அதிகமான அசையும் சொத்துக்கள் மற்றும் 100 கோடி ரூபாய்க்கும் மேலான அசையா சொத்துக்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதே போல மனைவி சங்கீதா பேரில் இருக்கும் சொத்துக்கள் பற்றியும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. அதாவது மனைவி சங்கீதா பேரில் சுமார் 3 கிலோவுக்கும் மேற்பட்ட தங்கம், 1 கோடி மதிப்பிலான வைரம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் நிலம், வீடு, பெரிய அளவிலான முதலீடுகள் போன்ற அசையா சொத்துக்கள் சங்கீதா பேரில் இல்லை என்பதே பலருடைய கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுதான் தற்போது சர்ச்சைக்கு காரணமாகி வருகிறது. ஏனென்றால் சங்கீதா தன்னுடைய விவாகரத்து மனுவில் பொருளாதார ரீதியாக சிரமத்தில் இருக்கிறேன் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதை உறுதி செய்யும் விதமாக விஜயின் சொத்து அறிக்கையில் மனைவி பேரில் பெரிய அளவிலான சொத்துக்கள் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. ஆக சங்கீதா கூறியது உண்மைதான். விஜய் உண்மையிலேயே குடும்பத்திற்காக சொத்துக்கள் வாங்கவில்லை என்று சமூக வலைதளங்களில் கேள்வி எழுந்துள்ளது. இந்த அளவுக்கு சொத்து வைத்திருந்தும் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அது நியாயமே கிடையாது என்ற விமர்சனங்களும் எழுந்து வருகிறது. மற்றொரு பக்கம் விஜய்க்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது. சங்கீதா பேரில் நகைகள், வருமானங்கள் போன்றவை இருக்கின்றன. அதுவே போதுமான பாதுகாப்பு என்றும் முழு விவரங்கள் வெளிவராமல் ஒரு பக்கம் மட்டுமே பார்த்து கருத்து சொல்ல முடியாது என்று கூறி வருகிறார்கள். மேலும் விஜய் தன்னுடைய குடும்பத்தினருக்கு கடன் அளித்திருப்பது போன்ற விஷயங்களும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் விஜயோ மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்து மக்கள் ஆதரவை திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார். இந்த நிலையில் இப்படி தொடர்ந்து எழும் குடும்ப பிரச்சனைகள் அவரின் அரசியல் இமேஜுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. ஒரு பக்கம் விஜயின் சொத்து விவரங்கள், மறுபக்கம் சங்கீதா முன்வைத்த குற்றச்சாட்டுகள். இந்த இரண்டிற்கும் இடையிலான முரண்பாடு இப்போது பெரிய விவாதமாக மாறி வருகிறது. உண்மை என்ன என்பது நீதிமன்றத்தில்தான் தெளிவாக தெரியும் என்றாலும் இந்த விவகாரம் அரசியல் களத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் தமிழக அரசியல் பெரும்பாலும் திமுக, அதிமுக என இரு துருவ அரசியலாகவே இருந்த நிலையில் தற்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை அதை மாற்றி அமைத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார வியூகம் தற்போது பெரும் விவாதத்திற்கு உள்ளாகி உள்ளது. குறிப்பாக அந்த கட்சியின் தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிடுவதால் அவரது கவனம் முழுவதும் அதை சுற்றியே இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு 4 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய திட்டம் போட்டு அதில் 2ஐ ரத்து செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவது தொண்டர்கள் மத்தியில் சோர்வை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையின் அனுமதி மறுப்பு மற்றும் பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்படுவது தாவேகாவின் கள ஒருங்கிணைப்பு இன்னும் முழுமை அடையவில்லை என்பதையே உணர்த்துகிறது. ஒருபுறம் ஆளும் கட்சியின் முட்டுக்கட்டைகள் காரணமாக சொல்லப்பட்டாலும் மறுபுறம் திட்டமிட்டபடி இடங்களை தேர்வு செய்வதிலும் உரிய நேரத்தில் அனுமதி பெறுவதிலும் தாவேகாவின் தேர்தல் பிரிவு கோட்டை விட்டு வருவதாகவே தெரிய வருகிறது. இது வெறும் நிர்வாக குறைபாடா அல்லது அரசியல் அனுபவமின்மையா என்ற கேள்வியை தவிர்க்க முடியவில்லை. அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள்
கட்சிக்குள் இருக்கும்போது இத்தகைய அடிப்படை தவறுகள் நடப்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது. 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் ஜெயலலிதா காலத்து பிரச்சாரங்களை விரல் நுனியில் வைத்திருப்பவர். அவர் முன்னின்று வழிநடத்தியும் விஜயின் பயண திட்டத்தில் ஏன் இத்தனை குளறுபடிகள் ஏற்படுகின்றன என்பது புரியாத புதிராகவே இருக்கிறது. செங்கோட்டையனின் ஆலோசனைகள் முறையாக கேட்கப்படுகிறதா அல்லது விஜயை சுற்றி இருக்கும் ஆலோசகர்களின் பிடிவாதத்தால் இந்த சிக்கல்கள் எழுகிறதா என்ற விவாதம் கட்சிக்குள் புகைந்து கொண்டிருக்கிறது. நேரம் என்பது ஒரு தலைவருக்கு தேர்தலில் மிக முக்கியமான மூலதனம். ஒரு நாளில் 4 தொகுதிகளுக்கு திட்டமிடும் போது போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்களின் வரவேற்பு ஆகியவற்றை முன்கூட்டியே கணிக்க வேண்டும். ஆனால் முதல் பிரச்சாரத்திலேயே நேர மேலாண்மை தவறி விடுவதால் பல இடங்களுக்கு செல்ல முடியாமல் போவது விஜய்க்கு பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது. மக்களை நேரில் பார்க்க வருவதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் பயணத்தை ரத்து செய்வது அந்தந்த தொகுதி வேட்பாளர்களை பலவீனப்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. வெறும் வேன் பிரச்சாரத்தையே முழுமையாக முடிக்க முடியாமல் தவிக்கும் சூழ்நிலையில் மாபெரும் பொதுக்கூட்டங்களை எப்படி நடத்தப் போகிறார்கள் என்ற கவலையும் தொண்டர்களிடையே எழுந்து வருகிறது. இதனால் விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதே இப்போது மிகப்பெரிய கேள்வியாக இருந்து வருகிறது. சென்னை மற்றும் திருச்சியை தாண்டி மற்ற மாவட்டங்களில் உள்ள வேட்பாளர்கள் விஜயின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். மேற்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களில் தாவேகாவின் செல்வாக்கை நிலைநிறுத்த அவர் இன்னும் அதிக தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அதேபோல் இப்போது இருக்கும் வேகத்தில் சென்றால் தேர்தலுக்குள் பாதி தொகுதிகளை கூட அவர் தொட முடியாது என்பதே கசப்பான உண்மை. எனவே தன்னுடைய பிரச்சார வடிவத்தை மாற்றி பல தொகுதிகளை இணைத்து ஒரு பொதுவான இடத்தில் உரையாற்றும் மெகா பேரணி முறையை அவர் கையாள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். இந்த நிலையில்தான் திடீரென தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக தாவேகா தலைவர் விஜய் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது ஒட்டுமொத்த தாவேகாவினருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது பிரச்சாரத்தின் போது 5 ஒலிபெருக்கிகளை மட்டுமே பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் 30 ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் 500 பேர் மட்டுமே கூடுவார்கள் என்று அனுமதி கேட்கப்பட்ட நிலையில் 5000க்கும் அதிகமானோர் கூடியிருக்கிறார்கள். அதேபோல் பெரம்பூரில் விஜயின் பிரச்சாரத்தின் போது அவசரமாக ஆட்டோவில் மருத்துவமனை சென்ற தனியார் நிறுவன ஊழியருக்கு வழிவிடாமல் அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் தாவேகா மாவட்ட செயலாளர் சிவா மற்றும் நிர்வாகி சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் மீது காவல்துறையினர் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் ஒரு பக்கம் விஜயின் வேட்பு மனுவும் சங்கீதாவின் சொத்து மதிப்பு விவகாரமும் பூதாகரமாக வெடித்து இருப்பதால் விஜயின் வேட்பு மனு ரத்து செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் தாவேகாவினருக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.